இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி லால ட்ரேட்மார்க்னா என்னன்னு இந்த வீடியோக்குள்ளே நாம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ட்ரேட்மார்க் அப்படிங்கிறது ஒரு டைப் ஆஃப் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி தான். இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டினா என்ன? ஒரு மனிதனுடைய அறிவுசார் சொத்தை தான் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டின்னு இங்கிலீஷில் நம்ம சொல்லுறோம். அந்த ட்ரேட்மார்க்குன்னு சொல்லக்கூடிய ப்ராப்பர்ட்டி எந்த மாதிரி டிசைன்லனாலும் இருக்கலாம். அது ஒரு டிசைனாக இருக்கலாம், இல்லை ஏதாச்சும் ஒரு சிம்பிளாக இருக்கலாம், ஒரு வேர்டு இந்த ஸ்லோகன் மாதிரி சொல்லக்கூடிய வேர்ட் டைப்பில் இருக்கலாம், இல்லை இந்த ஆடில் வரக்கூடிய அந்த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சவுண்டாக இருக்கலாம், அதுக்கான ஒரு கலர் ஸ்லோகன், இல்லை அப்படின்னா இது மொத்தமாக சேர்ந்த ஒரு கலவை, ஒரு காம்பினேஷனாகவும் இருக்கலாம். இது என்ன பண்ணுது அப்படின்னா விச் வில் ஹெல்ப் த காமன் பீப்புள் டு டிஸ்டிங்விஷ் த ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீஸ் ஆஃப் ஒன் கம்பெனி ஃப்ரம் அனதர் கம்பெனி. சிம்பிளாக ஒன் லைனில் சொல்லணுன்னா சேம் லோகோ ரெண்டு பேர்கிட்ட இருக்கக்கூடாது. அப்படி ஒரு லோகோ 2 பர்சன் கிட்ட இருக்குங்கையில் என்ன ஆகும்னா மக்களிடையே கன்ஃபியூஸ் ஆகும். இது அந்த ஏங்கிறவங்களோட ப்ராடக்டா இல்லை பிங்கிறவங்களோட ப்ராடக்டாங்கிறதே மக்கள்கிட்ட தெரியாது. எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா இப்போ ஏர்டெல் அப்படின்னு இருக்குன்னா அதுக்கான ஒரு லோகோ தனியாக செப்பரேட்டாக இருக்கும். பியூமாங்கிறதுக்கு அதுக்கான லோகோ தனியாக செப்பரேட்டாக இருக்கும். நைக்குக்கும் அதே மாதிரி தான். இப்போது நைக் அப்படிங்கிற பிராண்டுக்கும் பியூமாங்கிற பிராண்டுக்கும் ஒரே மாதிரி ஒரு சிம்பிள் வச்ச லோகோ இருக்குன்னா மக்களிடையே கன்ஃபியூஸ் ஆகும். எது பியூமாவோட பிராண்டு, எது நைக்கோட பிராண்டுன்னு தெரியாமல். ஸோ ஒரு லோகோவை ஒரு பிராண்டு தான் ப்ராப்பராக ஓன் பண்ண முடியும். அந்த மாதிரி அவங்க ப்ராப்பராக ஒரு பிராண்ட் ஓன் பண்ணிருச்சுன்னா அந்த சிம்பிளை இன்னொரு பிராண்டால் ஆக்குப்பை பண்ண முடியாது. அதை பார்த்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணவும் முடியாது, பண்ணவும் கூடாது. ஸோ இந்த மாதிரி ட்ரேட்மார்க்கை இப்போ நம்ம வாங்கணுன்னா இதுக்குன்னு சில எசென்ஷியல் ஃபீச்சர்ஸ் இருக்குது. என்ன மாதிரியாக இருக்குது? ஃபஸ்ட்டு இது மக்களிடையே ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும். ஸோ ஈஸி டு ப்ரொனவுன்ஸ். அது மாதிரி ஷுட் பி ஷார்ட்டாகவும் இருக்கணும். பேராகிராஃப் மாதிரி வளவலன்னு நீண்டுட்டுலாம் இருக்கக்கூடாது. ஆல்சோ ஒரு பிராண்டை கம்பேர் பண்ணையில் இவங்களுடைய லோகோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். ஃபைனலாக இதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் இருக்கும். அந்த ரிஜிஸ்ட்ரேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இவங்க எல்லாம் பண்ணி முடித்து ப்ராப்பராக ரிஜிஸ்டர் பண்ணால் மட்டும்தான் அதுக்கான ட்ரேட்மார்க்கை அவங்களால ஓன் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் தான் எசென்ஷியல் ரெக்யர்மெண்ட்ஸாக இருக்குது. தென் இந்த ட்ரேட்மார்க்குக்கான சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்கலாம். அந்த ட்ரேட்மார்க்குக்கு மேலே அவங்க ப்ராப்பர்ட்டி ரைட்ஸை கெயின் பண்ணணும் அப்படின்னா அது அவங்களுடைய ஓன் க்ரியேட்டிவாக மட்டும்தான் இருக்கணும். அனதர் பர்சனுடைய ட்ரேட்மார்க்கை ரிஜிஸ்டரான ட்ரேட்மார்க் இருக்கும்ல, அந்த ஏற்கனவே ரிஜிஸ்டர்டான ஒரு ட்ரேட்மார்க்கை காப்பி பேஸ்ட் பண்ணி இதுவும் என்னோட ட்ரேட்மார்க்கு தான், இதுக்கான ரைட்ஸ் கொடுங்கன்னு கேட்டால் அவங்களுக்கு ரைட்ஸ் கிடைக்காது. ஸோ இமிட்டேஷன் பண்ண ட்ரேட்மார்க்காக இருந்தால் இதில் அலோவ் பண்ண மாட்டாங்க. அது மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் நேமிங் ஆஃப் ஹோலி அண்ட் ரிலீஜியஸ் புக்ஸ், அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு பைபிள்னு நேம் வச்சு ஒரு கம்பெனிக்கு ட்ரேட்மார்க் கேட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கும் ட்ரேட்மார்க் கிடைக்காது. ஃபஸ்ட் இந்த ஆக்ட் புதுசில் ஒரு ட்ரேட்மார்க்கை ரிஜிஸ்டர் பண்ணுற ப்ராசஸ் ரொம்ப பெருசாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி மானிட்டரிங் சிஸ்டம் ரிஜிஸ்ட்ரேஷனை கேன்சல் பண்ணிவிட்டு ஈஸியாக சிம்பிள் ப்ரொசீஜர் ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷனை உள்ளே எனாக்ட் பண்ணிட்டாங்க. அது மாதிரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரினியூவல் பண்ணக்கூடிய டைம் பீரியடை எக்ஸ்டெண்ட் பண்ணி லென்த் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த ஆக்ட் புதுசில் ஒரு ட்ரேட்மார்க்கை 7 இயர்ஸ் வரைக்கும் தான் அந்த பர்சன் ஓன் பண்ண முடியும். ஆனால் இந்த ஆக்ட் அமெண்ட்மெண்ட் பண்ணதில் 7லேருந்து 10 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு பர்சன் ஒரு ட்ரேட்மார்க் வச்சுருக்காங்க, அதை ரிஜிஸ்டர் பண்ணி வாங்கியிருக்காங்கன்னா அந்த டேட்டிலேருந்து கிட்டத்தட்ட 10 இயர்ஸ் வரைக்கும் அந்த ட்ரேட்மார்க்குக்கு அவங்க தான் ஓனராக இருக்காங்க. ஆல்சோ இந்த ஆக்ட் என்ன பண்ணுது அப்படின்னா அனதர் பர்சன் இந்த பர்சனுடைய ட்ரேட்மார்க்கை யூஸ் பண்ணுறத ப்ரோஹிபியூட் பண்ணுது, தடை செய்யுது. அப்படி அவங்க அதை வயலேட் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணுறாங்க, அந்த பர்சன் பெர்மிஷன் இல்லாமல் இதை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறாங்க, இதெல்லாம் தெரிய வந்துச்சு அப்படின்னா இதுவும் ஒரு க்ரைமான அஃபென்ஸாக தான் கன்சிடர் பண்ணுறாங்க. இந்த அஃபென்ஸ் ப்ரூவ் ஆகப்பட்டுச்சுன்னா இதை ஒரு ப்ராடக்ட் மென்ஷன் பண்ணப்படுது. அப்படின்னா ப்ராடக்ட் இஸ் கான் த்ரூ சம் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட். சிம்பிளாக சொல்லணுன்னா இது ஒரு
குட் ப்ராடக்ட்ஸுங்கிற கேட்டகரியில் வந்து வந்துடுது. ஸோ இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் பண்ணி வந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்குமே சர்டிஃபிகேஷன் ஆஃப் ட்ரேட்மார்க் அப்படிங்கிறத வந்து அட்டாச் பண்ணுறாங்க. சிம்ப்ளி டு எக்ஸ்பிளைன், த சர்டிஃபிகேட் ஆஃப் ட்ரேட்மார்க் அப்படிங்கிறது ஒன்லி டு ரெப்ரசன்ட் தயர் குவாலிட்டி. அது எப்படி இருக்கலாம்னா, இட் மே பி அ வேர்ட், ப்ரைஸ், சிம்பிள், டிசைன், இல்லைன்னா ஆல் ஆஃப் தீஸ் காம்பினேஷனாகவும் கூட இருக்கலாம். தென் இந்த ட்ரேட்மார்க் அப்படிங்கிற ஒரு டைப்பில் வரக்கூடியது வந்து கலெக்டிவ் ட்ரேட்மார்க். இந்த கலெக்டிவ் ட்ரேட்மார்க்கை பற்றி சொல்லியிருக்கிறது இந்த ஆக்டில் செக்ஷன் 61 to 68. ஆல்சோ இந்த கலெக்டிவ் ட்ரேட்மார்க் அப்படிங்கிறது நாட் ஃபார் எ பார்ட்னர்ஷிப் ஃபேம். ஒரு சில சர்டைன் கேசஸ்லலாம் என்ன பண்ணுறாங்கன்னா, கோர்ட்டுக்கு வந்து பவர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எந்த விதத்தில் அப்படின்னா, டு கிராண்ட் எக்ஸ் பார்ட்டி இன்ஜங்ஷன் டு சர்டைன் கேசஸ்க்கு. ஸோ இந்த ட்ரேட்மார்க்கை ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய ரிஜிஸ்ட்ரேஷன் சிம்பிள் ஆகிட்டு, பட் வி ஹாவ் டு ஃபாலோ த ரெக்யூர்மெண்ட்ஸ். அப்படி இல்லைன்னா ரிஜிஸ்டாரே என்ன பண்ணலாம், ரிஜிஸ்டார் நினச்சா அவருக்கு பவர் இருக்குது எந்த டைம்லனாலும் இந்த ட்ரேட்மார்க்கை கேன்சல் பண்ணுறதுக்கு. தென் சர்டிஃபிகேஷன் ஆஃப் ட்ரேட்மார்க் பற்றி பார்க்கலாம். இந்த சர்டிஃபிகேஷன் பற்றி சொல்கிறது தான் செக்ஷன் 69 to 78. ஒரு பொருளோட குவாலிட்டியை பற்றி சொல்கிறத இந்த சர்டிஃபிகேஷன் ஆஃப் ட்ரேட்மார்க்கில் கொண்டு வந்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மார்க்கெட்டில் ஒரு சில ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணல அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அக்மார்க், ஹால்மார்க், பிஐஎஸ் மார்க், அந்த மாதிரி எக்ஸெட்ரா நிறைய இதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை வச்சு தான் ஒரு பொருளோட ஸ்டாண்டர்டை வந்து நமக்கு என்னன்னு டிட்டர்மைன் பண்ணுது. எக்ஸாம்பிள், இப்போ நகை கடைக்கு போய் கோல்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணல அதில் பிஐஎஸ் மார்க்குன்னு போட்டிருப்பாங்க, தங்கத்தோட தரத்தை வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஃபுட் ப்ராடக்ட்ஸ் ஏதாவது வாங்க போகல அதில் அக்மார்க் அப்படிங்கிற சர்டிஃபிகேட் அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி கேள்விப்பட்டிருப்போம் ஐஎஸ்ஓ தரச்சான்றிதழ், ஐஎஸ்ஐ தரச்சான்றிதழ், எஃப்எஸ்எஸ்ஏஐ, அப்புறம் வீகன் ப்ராடக்ட்ஸ். ஸோ இட்ஸ் ஒன்லி ஃபார் அ குரூப் ஆஃப் அசோசியேஷன். எக்ஸாம்பிள், பார் அசோசியேஷன், சிஏ, அதெல்லாம் இதில் தான் நமக்கு வரும். ஸோ கலெக்டிவ் ட்ரேட்மார்க் அப்படிங்கிறது பார்ட்னர்ஷிப் ஃபேமுக்கோ இல்லை இண்டிவிஜுவல் பர்சனுக்கோ அப்ளை ஆகிறது இல்லை. அது ஒன் அண்ட் ஒன்லி அப்ளை ஃபார் அசோசியேஷனுக்கு மட்டும்தான். இந்த கலெக்டிவ் ட்ரேட்மார்க்கே 2 டைப்பாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஒன்று கலெக்டிவ் ட்ரேட் அண்ட் சர்வீஸ் மார்க், இன்னொன்று கலெக்டிவ் மெம்பர்ஷிப் மார்க். ஆல்சோ இந்த கலெக்டிவ் ட்ரேட்மார்க்கையும் நம்ம மற்ற இது மாதிரி ப்ராப்பராக ரிஜிஸ்டர் பண்ணணும். ஏன்னா இதுக்குன்னு சர்டைன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. அதுபடி நம்ம அப்ளை பண்ணுறதை பற்றி சொல்கிறது தான் செக்ஷன் 63 ஆஃப் தி ஆக்ட். அது மாதிரி இப்போ அப்ளை பண்ணல அந்த ரிஜிஸ்டார் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு இந்த கலெக்டிவ் ட்ரேட்மார்க் நம்ம அப்ளை பண்ணல ஏதாவது ஒரு குழப்பம் ஏற்படுது அப்படின்னா தென் அதை என்ன பண்ணணும், அதில் ஏதாச்சும் ஒரு திருத்தம் பண்ணியோ அதை ஆல்டர்னேஷன் பண்ணியோ ரீகண்டினியூ பண்ணிக்கணும். தென் அந்த ரிஜிஸ்டர் ஃபீல் ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிறாரு அப்படின்னா செக்ஷன் 68 என்ன சொல்லுதுன்னா, ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட அந்த ரிஜிஸ்டர் நினச்சாருன்னா அந்த கலெக்டிவ் ட்ரேட்மார்க்கை எப்போனாலும் கேன்சல்னு சொல்லி அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுக்கான ரைட்ஸ் டு கேன்சல் அப்படிங்கிறது அவர்கிட்ட இருக்குது. அதை பற்றி சொல்கிறது தான் செக்ஷன் 68 ஆஃப் தி ஆக்ட். இந்த மாதிரி ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்குன்னு சில கிரவுண்ட்ஸ் இருக்குது. கிரவுண்ட்ஸ் ஃபார் ரிமூவல் ஆஃப் கலெக்டிவ் ட்ரேட்மார்க். எந்த மாதிரியான காலகட்டத்தில் அந்த ட்ரேட்மார்க் வந்து ரிமூவ் பண்ணப்படும்னா, கிட்டத்தட்ட 5 இயர்ஸாக கண்டினியூவாக அவங்க யூஸ் பண்ணவே இல்லை. அதாவது கேப் விட்டு யூஸ் பண்ணுறாங்கன்னா கூட ஓகே, ஆனால் கண்டினியூவாக 5 இயர்ஸ் வந்து அவங்க அந்த ட்ரேட்மார்க்கை யூஸ் பண்ணாத பட்சத்தில், ஆர் சம் ஆர்கனைசேஷன் வந்து பப்ளிக்கை மிஸ்லீட் பண்ணிட்டு போகுதுங்கிற பட்சத்தில், நாட் போனாஃபைட் யூஸ், அல்லது அவங்க கொண்டுட்டு வந்து அந்த இது வந்து கான்ட்ரரியாக இருக்குது, அதாவது முரணாக இருக்குது, இந்த மாதிரி பட்சத்துலலாம் அவங்க வந்து நினச்சாங்கன்னா அந்த கலெக்டிவ் ட்ரேட்மார்க்கை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் த ட்ரேட்மார்க் ஆக்ட் 1999 வந்து சொல்லப்பட்டிருக்கக்கூடியது.